Hi friends, welcome to Jayashree Narayanan's Creations. இந்த எபிசோடில் நம்ம தைக்காம அழகாக க்ளூ யூஸ் பண்ணி ஒரு ஃபேப்ரிக் ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ஃபேப்ரிக் ஃபேஸ் மாஸ்க் தேவையான பொருட்கள் காட்டன் ஃபேப்ரிக். இது நீங்கள் பியோர் காட்டன் தான் யூஸ் பண்ணணும். 2x1 2x2 யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. தையல் இல்லாமல் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஒரு க்ளூ யூஸ் பண்ணின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஃபெவிக்கிள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணணும். அதுவும் தேவை நம்மளுக்கு. இதுக்கு இன்ச் டேப் மெஷர் பண்ணுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில், சிசர்ஸ். ஸோ இதான் நம்மளுக்கு இப்போது தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த மாஸ்க் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் லெங்க்த்துக்கு 8 inches breadth ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நம்ம எடுத்துக்கணும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். 16 inches length 8 inches breadth. ஸோ இந்த சைஸுக்கு ஒரு ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிப்போம். ஃபேப்ரிக் ப்ரிஃபரபிளி கண்டிப்பாக நம்ம காட்டன் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த மெஷர்மெண்ட்க்கு கட் பண்ண ஃபேப்ரிக். இப்போது இதை நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணுவோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. பிக்னஸாக இருக்கிறதுனால இப்போ இதில் நம்ம பென்சில் யூஸ் பண்ணி இந்த லைனை நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் பண்ணும்போது தப்பு வராமல் இருக்கும். அடுத்தது நம்ம இந்த மாஸ்க் செஞ்சோன்னா காதில் மாட்டுறதுக்கு இயர் லூப்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த இயர் லூப்ஸ் இந்த மாதிரி நாடா யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபேப்ரிக்லேயே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதனுடைய மெஷர்மெண்ட் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு 8x8க்கு, அதாவது 8 inches by 8 inchesக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் கிடச்சிருக்கு. ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கோம். ஏன் நம்ம இந்த மாதிரி லெங்க்தியராக எடுத்து ஒன்று மேலே ஒன்று போடுறோன்னா, இது தின் ஃபேப்ரிக். நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பர்பஸ் சர்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம 2 துணியை இது மேலே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது 8 inches இருக்கிறதுனால இதில் 0.5 inches நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். தட் இஸ் 7.5 inchesக்கு நம்ம இந்த டேப்பை கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 7.5 I repeat. ரெண்டு காது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 2 பீசஸ் தேவை. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம்தான் நம்ம இந்த காதுக்கு உண்டான லூப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சைடில் தான். அதுக்கப்புறமா இந்த அதர் சைடை இது மேலே இப்படி ஓவர்லேப் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ லூப் உங்களுக்கு உள்ளே போயிடும். நீங்கள் வெளியில் அப்புறமா அதை ஃப்ளிப் இன்சைட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் அது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம க்ளூ எடுத்துக்கலாம். இந்த க்ளூ எடுத்துட்டு இந்த கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம இங்கே சென்டர் மார்க் பண்ணின இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிப் 7.5 inchesக்கு எடுத்துருக்கிறத அந்த காதுக்கு மாட்டுற லூப் இப்படி வச்சு இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்போ, உடன் கிளிப் இல்லைனா பேப்பர் கிளிப், அந்த மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அது நல்லா ஒட்டின்றோம். அடுத்த எட்ஜை கொண்டு இந்த இடத்துல அதே மாதிரி வச்சு ஒரு கிளிப் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கிளிப்பு உள் பக்கமாக இப்படி யூ ஷேப்பில் இருக்குது. இதே மாதிரி ஆப்போசிட் சைட் நம்ம பண்ணணும். ஸோ இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துப்போம். இந்த இடத்துல க்ளூ போட்டுக்கலாம். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இந்த மார்க் பண்ண இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எட்ஜை இது மேலே வச்சுட்டு ஒரு கிளிப்பால் இதை பின் பண்ணிடலாம். இந்த அதர் எட்ஜை கொண்டு இன்னொரு இடத்துல போட்டுக்க அந்த க்ளூ மேலே வச்சு இதையும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இந்த துணியை ரைட் சைடில் இருக்கிறது அதர் ஹாஃப் இருக்கு இல்லையா, அந்த 16 inches லெங்க் இடத்துல இப்போ 8 inchesக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த அதர் 8 inches எடுத்து அது மேலே அப்படியே போட்டு ஒட்டணும். ஒட்டும்போது நம்ம இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும்.
இந்த துணியை அது மேலே வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கே வரும்போது மெதுவாக இந்த கிளிப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம க்ளூ போட்டு இந்த சைடை கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த காதுக்குன்னு ப்ரொவிஷன் கொடுத்த அந்த லூப் வந்து உள் பக்கமாக இப்போ போயிடுது. இந்த சைடு செஞ்ச மாதிரியே அதர் சைடு செய்யணும். ஸோ மெதுவாக அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டாப் ஃப்ளாப்பை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுவோம். திருப்பி வேணுனாலும் நீங்கள் இங்கே இந்த கிளிப்பு போட்டுக்கலாம். இந்த அதர் எண்டுக்கும் அதே மாதிரி இந்த துணியை பிடிச்சிட்டு க்ளூ போட்டு இதையும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ நம்ம 2 சைட்ஸ் இதை ஒட்டியாச்சு. இப்போ 2 சைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 காதுகளுக்கும் நம்ம மாட்டக்கூடிய அந்த லூப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சைட்ஸு. ஸோ இப்போ நல்லா இதை சீல் பண்ணிட்டோம். நல்லா ஒட்டின்றது பாருங்கள். மெஸ்ஸி ஒர்க் கிடையாது, ஈஸியாக நம்ம இதை ஒர்க் பண்ணலாம். இதே தான் நீங்கள் தையல் மிஷின் இருக்கவங்க தையல் தைக்கணும், இல்லைன்னா ஊசி நோட்டு கையால் தைக்கிறவங்க கையாலையும் இதே மாதிரி தைக்கலாம். அடுத்ததே இப்போ இந்த 4 சைடில் 2 சைடு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு, அதாவது க்ளூ போட்டு இதை ஒட்டியாச்சு. இந்த 3rd சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணதுனால இங்கே நம்ம ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வேறஸ் இந்த 4th சைடு இங்கே நம்ம ஒரு மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஒட்டணும். இப்போது இந்த கார்னர்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டணும். சென்டரில் ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டுருங்க. ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இந்த அதர் எண்டுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு க்ளூ அப்ளை பண்ணிப்போம். இதை ஒட்டிடலாம் நம்ம. சேம் வே இந்த சைடு இதையும் நம்ம ஒட்டிடுவோம். இப்போது நம்மளுக்கு 4 பக்கங்களில் 2 பக்கம் முதலே ஒட்டியாச்சு. நம்ம கீழே ஒட்ட வேண்டாம்னு சொன்னேன். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சென்டரில் மட்டும் ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு 2 சைட்ஸ்லேயும் 3 இன்ச்சஸ்க்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இது நல்லா காயணும். காஞ்ச பீஸில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா காஞ்சிடுது. நம்ம சொன்ன மாதிரி ஓரம்லாம் ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் வழியாக மெதுவாக நம்ம இந்த பீஸை வந்து இன்சைட் அவுட் இப்படி ஃப்ளிப் பண்ணி எடுத்துருங்க. மெதுவாக எடுங்க. இது நல்லா காயணும். ஸோ இது வந்து ஒரு சைடு. சேம் வே ஆப்போசிட் சைடு. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி ஆல் த 4 கார்னர்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டு இந்த ஓப்பனிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இங்கே நம்ம க்ளூ போடலாம். இதை முதல்ல நல்லா இப்படி மடிச்சிருங்க. பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணுவோம். இதை அழுத்தி ஒட்டிடுவோம். ஸோ இந்த சைடும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆல் த 4 சைட்ஸ் இப்போ கவர் ஆகிடுது. வித் த லூப்ஸ் அட் த 2 sides ஃபார் த இயர்ஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. அடுத்தது இது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது நல்லா காஞ்சு செட்டான பீஸ் இது. இப்போது நம்ம இதில் ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது 8x8க்கு நமக்கு ஒரு பீஸ் இருக்குது. இதை அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். ஹாஃபாக சென்டர் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிக்னஸ்னால நான் ஒன்ஸ் அகெயின் ஐம் யூஸிங் அ பென்சில். இந்த லைனை வந்து நான் மார்க் பண்ணுறேன். தென் இப்போ இந்த ஹாஃபை திருப்பி ஃபோல்டு பண்ணி அதையும் இதே மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த லைனையும் நான் மார்க் பண்ணுறேன். இப்போது ஆப்போசிட் சைடு அதையும் இப்படி ஃபோல்டு பண்ணி
ஓப்பன் பண்ணிவிட்டு லைனை மார்க் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த துணியில் 4 பேட்சஸ் இருக்குது, 3 லைன்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஒரு ப்ளீட் கொடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நல்லா அழுத்தி இதை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போது நம்மளுக்கு குண்டூசி தேவை. குத்தி இதை வந்து செக்யூர் பண்ணிவிடுவோம். இது ஏன் நம்ம குத்துறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ளீட் வைக்கும்போது இந்த சைடில் இந்த துணி வந்து அப்படியே ஒரே லைனில் அப்படியே செட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல குண்டூசி குத்தின்னு வரோம். அதே மாதிரி இப்போது இந்த சைடும் கரெக்டாக அதை பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த குண்டூசியை குத்திடுவோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ளீட் ரெடி ஆகிடுது. செகண்ட் லைன் இங்கே இருக்குது. அகெயின் அந்த செகண்ட் லைன் எடுத்து ஒரு ஃபோல்டு கொடுத்து ஒரு ப்ளீட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒன் பிலோ தி அதர் அழகாக ஒரே லைனில் அப்படியே செட் ஆகிட்டு வருது. இதையும் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பின் எடுத்து இங்கே நம்ம இதை குத்திடுவோம். சேம் வே த அதர் சைட். இப்போ தேர்ட் லைனையும் ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரி 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி பொசிஷன் பண்ணிவிடுவோம். இந்த லைனில் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பின் எடுத்து இதை இங்கே குத்திடலாம். இந்த சைடும் அதே மாதிரி செஞ்சுருவோம் நம்ம. இப்போ நம்மளுக்கு 3 ப்ளீட்டும் ரெடி ஆகிடுது. ஓகே, இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபினிஷிங் இது வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8x8 எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை மெஷர் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இல்லை 4 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு இந்த மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். இப்போது இது ஆல்மோஸ்ட் ஓவர். நீங்கள் தைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே 2 தையல் போட்டு விட்டுருங்க 2 சைட்லேயும். இப்போ நம்ம க்ளூ போட்டு ஒட்டுறதுனால எப்படி க்ளூ போட்டு ஒட்டலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த குண்டூசியில் நம்ம கட்டிடலாம். இப்போ பாருங்கள், க்ளூ எடுத்துகிட்டு ஒரு ப்ளீட்டியாக அப்படி லேசாக லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ளூ அப்ளை பண்ணலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடில் we are doing the ஸ்டிக்கிங். ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஆப்போசிட் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரே லைனில் அது செட் ஆகணும். தென் த ஃபைனல் அப்படியே மெதுவாக திருப்பிட்டு பேக் சைட்லேயும் நம்ம க்ளூ போட்டு இதை ஒட்டிடணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை ஒட்டி முடித்தாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் ஒட்டி முடித்தாச்சு. இப்போ நம்ம மெதுவாக இந்த கிளிப்பை இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் காயட்டும். இப்போது நம்ம இந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பின்ஸ் எல்லாம் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்டிக் ஆகிடும் அது. அஃப்கோர்ஸ் நீங்கள் மிஷினில் தைக்கிறதா இருந்தால் சீக்கிரம் தைச்சி முடிச்சிடலாம். நம்ம இங்கே க்ளூ யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ட்ரையிங் டைம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஒன்ஸ் இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதை ஃபர்தராக நீங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிசைன் பெயிண்டிங் இதில் பண்ணலாமா நம்ம. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர்ஸ் நம்மளுக்கு வேணும். இப்போ இதில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக நம்ம ஃப்ளாரல் பேட்டர்ன் போடலாம். கூடிய வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சென்டரில் டிசைன் போடாமல் பார்த்துக்கோங்க. இதான் நம்ம ஃபேஸில் ஃப்ரண்ட் போர்ஷனை கவர் பண்ணக்கூடியது. சைட்லலாம் நீங்கள் வந்து சின்னதாக டிசைன்ஸ் இதில் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் இப்போ பண்ணலாம் நம்ம. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு மினிமம் 3 or 4 நம்பர்ஸ் இருப்பீங்க. ஸோ ஆளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 3 மாஸ்க் அவசியம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அந்தந்த பர்சன் அந்தந்த கலரை யூஸ் பண்ணலாம். சேஃபாகவும் இருக்கலாம் நம்ம இந்த மாஸ்க் போடும்போது. இப்போ நம்ம இந்த கர்வ்ஸ் போட்டாச்சு. அடுத்தது இதில் குட்டி ஃப்ளவர்ஸ் போடலாம் நம்ம. குட்டி ஃப்ளவர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் ப்ரஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 3 கோடு வரா மாதிரி சின்ன ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் நம்ம இங்கே ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் நான் சொல்லித்தரேன். இப்போது சேம் வே
அதர் சைடு. ஸோ இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு மாஸ்க். சைஸ் ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், லெங்த் ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து 16 inches by 8 inches எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு மாஸ்க். ரெண்டாவது இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இது ரெண்டாக அப்படியே எக்ஸாக்டாக இந்த சென்டரில் ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி இப்படி விட்டுருங்க. அப்போ வேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மூக்கு பகுதி கொஞ்சம் ப்ரொட்ரூடிங்காக இருக்கிறதுனால இதை நீங்கள் வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பிரிண்டட் ஃபேப்ரிக். ஸோ இந்த பிரிண்டட் ஃபேப்ரிக்கில் டிசைன் இருக்கிறதுனால இதை அப்படியே செஞ்சுட்டோம். இப்போ ஒயிட்டில் வந்து நம்ம டிசைன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒன்ஸ் அகெயின் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர். நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு கலர் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது வந்து இன்னொரு கலர். ஸோ இந்த மாதிரி பிளெயின் கலரில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம பேட்டர்ன்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் பண்ண இந்த ஃபேஸ் மாஸ்க் ஃபேப்ரிக் ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நார்மல் பர்சன் போடுற ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இது. சப்போஸ் இது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கோ இல்லைனா சின்ன வயசுக்காரங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு 0.5 inches குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஒரு அழகான மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் செய்யணும். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டுட்டோரியலில் இன்னொரு ஐட்டமோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Jayshree Narayanan's Creations. Thank you.